மனுஷங்களோட எல்லாம் சுற்றி கொண்டே இருந்தோம். விடாத பிள்ளைகள் இல்லை. அந்த அளவுக்கு தவறான வழிகள் எல்லாம் போய்கொண்டிருந்த காலத்தில் அதற்கு ஒரு குருவை பார்க்கக்கூடிய யோகம் கிடைச்சது. அவரா குருவை தேடி வரல, யாரோ குருவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோட குருவை தேடிக்கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சாரதியாக வந்தார். கொஞ்ச அர்த்தம், யாரோ ஒருவர் குருவை பார்க்க வேணும், நான் குருவு கிட்ட போய்கொண்டு இருக்கிறேன், எனக்கு போறதுக்கு வசதி இல்லை, என்னை கொஞ்சம் அந்த வாசலை கொண்டு போய் விடுவியா அப்படின்னு கேட்டார். அந்த பையன் சொன்னார், நான் அவரை ஒன்றும் பார்க்கறதுக்கு நான் விரும்பலை, ஆனால் நீ என்னோட ஃப்ரெண்டு, நான் உனக்காக நான் ஒரு சேவை செய்தேன். அப்போ இவரோட வெஹிக்கிள்ல பின்னுக்கு அவரை உட்கார வச்சுக்கிட்டு குருவோட சன்னிதானத்தினுடைய வாசல்ல அவரை இறக்கி விட்டு அவர் வெயிட் பண்றார். அப்போ அந்த நேரத்துல வெளியில் நிற்கிறார் இவர். அப்போ கொஞ்சம் தாகம் வந்துட்டது. இப்போ தாகம் வந்த நேரத்துல பக்கத்துல கடை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தண்ணி கேட்கறதுக்காக உள்ளுக்கு வந்துட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு அங்கிருந்து கிடைச்ச பரிமாணத்தினாலே அவருக்கு ஒரு இதுவரைக்கும் அனுபவிக்காத அளவுக்கு ஒரு ஆனந்தம் கிடைத்து விட்டது. பரிமாணத்தினாலே ஏதோ ஒரு சுகந்தம் அங்கிருந்து அவருக்கு கிடைச்சதா. அந்த நாள் தொடக்கம் அவர் தீமைகளை எல்லாம் விட தொடங்கிட்டார். அப்புறம் அவர் சுவாமி அந்த குருவை பார்க்க வேணும் என்ற சிந்தனையோட அந்த அவரோட ஃப்ரெண்ட் அடிக்கடி வருவார். ஒரு 3 நாள் டைம் தான் அவர் வெளியில் நின்றார். அப்புறம் அவர் உள்ளுக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் முதல்ல தாகம் வந்தது, அப்புறம் பசி வந்தது. முதல்ல தாகம் வந்து உள்ள வந்து தண்ணி கேட்டார், அப்புறம் பசி வந்துட்டு, அப்புறம் சாப்பாடு கேட்டார், அப்புறம் கொஞ்சம் உட்கார்றதுக்கு இடம் கேட்டார். அப்புறம் குரு இருக்கிற ரூம் கட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அந்த ரூமுக்கு பக்கத்தில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ரூமுக்குள்ள வந்துட்டார். அப்புறம் குருவை நல்லா பார்க்குறாரு, குரு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறாரு. இன்னொரு முறை வந்துட்டு குருவோட பேசுறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு, குரு சொல்றதை கேட்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அப்படி அவர் நல்ல ஒரு டிவோட்டி ஆயிட்டார். போக போக நல்ல ஒரு டிவோட்டி ஆயிட்டு அப்போ முதல்ல இவர் இருந்த நிலைமையில அந்த குடும்பமே உயிரே வெடிச்சு போன மாதிரி இருந்தது. இவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. அந்த மாதிரி இது போலீஸ் கேஸ், அந்த மாதிரி கோர்ட்டு, அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருந்திருக்கு. எங்க ஒரு இழப்பி நடந்தாலும் இவர் தான் வந்து போய் விழுந்திருப்பார். எல்லா கேஸ்லையும் இவரை போட்டு பிசையும் போலீஸ் எல்லாம். அப்புறம் அந்த மாதிரி நிலைமையில இருந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த குரு மூலியமா அவர் நல்ல ஒரு எண்ணத்தோட வந்து விட்டார். அப்புறம் இவரு அந்த குருவனுடைய சங்கல்பத்தோடு இருந்துட்டு இவர் இன்னொரு இடத்துல போயிட்டு பிராமணனாய் மாறிவிட்டார். உபநயனமே பண்ணிட்டார். இனிமே எனக்கு சபரிமலைக்கெல்லாம் மாலை போடுற மாதிரி, மாலை போட்டுட்டோம்னா நமக்கு கெட்ட பழக்கங்களோட எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த மாலை கழுத்தில் இருக்கிறபடி அந்த பழக்கங்களுக்குள்ள போக மாட்டோம். அதான் மாலை போட்டுட்டு மனசை அடக்கி வெட்டி கட்டி உடம்பை ஒதுக்குன்னு சொல்றோம். உடம்பை ஒதுக்குவதுக்கு தான் கருப்பு, மனசை அடக்குவதற்கு மாலை. மாலையும் வேஷ்டியும் கருப்பும் மாலையும், அது அந்த விஷயம். அப்போ இவர் நல்லா உபநயனெல்லாம் பண்ணிட்டாரு. டெய்லி ஜபம், தெய்வீகமான ஆராதனைகள்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறார். ரொம்ப படிக்கிறார், பூஜையெல்லாம் படிக்க தொடங்கிட்டார். அந்த நேரத்தில் அவரோட குடும்பம் குழம்பிட்டது. அவரோட ஃபேமிலிக்கு ரொம்ப இவருக்கு எகெயின்ஸ்ட் ஆயிட்டார். அப்போ என்ன சொன்னாருன்னா, நீ இப்படியே போனா சன்னியாசி போயிடும், நீ இப்படியே போனா ஒன்று எனக்குங்கிறதெல்லாம் கிடைக்காம போயிடும், அதனால நீ பழைய மாதிரி இருந்துக்கோ, நீ குடிச்சிட்டு குப்பையில போய் படுத்துக்கோ, பூனரை கட்டி பூனரை போட்டுட்டு கோவிலுக்கு போவாதே. முதல்ல இருந்த அந்த நிலைமை எப்படியாவது அந்த நிலைமையிலிருந்து என்னோட குழந்தை வெளியில வரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா போவாத கோவில்கள் இல்லை, செய்யாத பூஜைகள் இல்லை. அப்புறம் அந்த குழந்தை அவங்க நினைச்சதை விட மேலுக்கு வந்துட்டது. ஒரு தெய்வீகமான வாழ்க்கையானா குழந்தைய விட்டுட்டோம், குடும்பத்தை விட்டுட்டோம்னு அவர் ஒன்றும் பண்ணல. ஆனா இவர் மார்னிங் வேலை எழும்பிட்டு
உபநயனெல்லாம் பண்ணிட்டு வந்தார். காயத்ரி ஜபம் பண்ணுவார், டெய்லி கணபதி ஹோமம் பண்ணுவார், பூஜை எல்லாம் பண்ணுவார். வீட்டில் பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்காங்க, வந்து பண்ணுவார். அங்கே எல்லாம் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஃபேமிலி விரோதமாயிட்டது. இவர் இப்படியே சன்னியாசியாயிட்டு சாமியோட போயிடுவோம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு சிந்தனை வந்துட்டது. சுற்றிலும் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டாங்க. அதை கேட்ட உடனே குடும்பம் அடுத்த ஆராதனை ஆரம்பிச்சுட்டது. என்னோட குழந்தை அடுத்த பழைய மாதிரியே இருக்கணும்னு சொல்லி ஆச்சரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிலுக்கு போயிட்டு ஏன் எப்படி இருக்கட்டும்னா இந்த வேஷத்தில் அவன் எங்கே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி லோகத்தில் வந்துட்டு அந்த பையன் கிட்ட சொன்னேன். அந்த குரு அந்த பையன் கிட்ட சொன்னார். குரு அவர் ரொம்ப கவலை வந்துட்டது. நான் நல்லா இருக்கிறதும் என்னோட குடும்பத்துக்கு பிடிக்காம இருக்கு. நான் ரொம்ப கூடாம இருந்த காலத்திலையும் என்னோட குடும்பம் ரொம்ப கவலையோடு இருந்தது. இப்ப நான் நல்லா வந்ததுக்கு பிறகும் இந்த நிலைமையை பார்த்துட்டு அவங்க கவலைப்படுறாங்க. நான் என்ன செய்யறது குருநாதான்னு கேட்டப்போ குருநாதன் சொன்னார், உன்னுடைய தர்மத்தை நீ உணர்ந்தபடியா அந்த தர்மத்தோட நீ இருந்து வாழ்கிறாய். அந்த தர்மத்தோட இருந்துட்டு உன் கடமைகள் எல்லாம் நீ செய்ய வேண்டும். அதுதான் உன்னோட வாழ்க்கை. இதெல்லாம் விட்டுக்கிட்டு நீ பழைய மாதிரி அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னோட வாழ்க்கையும் குப்பையில போட்டுக்கிட்டு எப்படி எல்லாமோ இருந்தால் உனக்கும் அது நல்லா இருக்காது, உன்னோட இருக்கிறவங்களுக்கும் அது நல்லா இருக்காது, உன்னோட குடும்பத்துக்கும் உன்னோட மனைவிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் அது கஷ்டத்துக்கு தான் காரணமாகும். ஆனா இந்த வழியில நீங்க வந்துட்டீங்கன்னா அது உன்னோட குலத்துக்கும் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் பெருமை. 4 பேருக்கு நல்லதுக்கு ஆதாரமாயிட்டு நீ இருந்திருந்தா அது உன்னோட குலத்துக்கு உன்னோட குடும்பத்துக்கு உன்னோட குழந்தைகளுக்கு வரும் வாரிசுகளுக்கு எல்லாம் இப்படி ஒரு தெய்வீகமான குழந்தையின் குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோமே அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு வாழ வேண்டும் தானே நாங்கள் எல்லாம் என்று நினைக்காம அவர் பழையபடியே உபயோகப்படுத்திக்கிட்டோம்னு நினைக்கிறது சரியா தவறா? அதுபோல நம்மளெல்லாம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல பாதையில போறதுக்காக யாராவது நம்மளுக்கு உதவியோடு இருக்கிறதா இருந்தா அந்த உதவியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நம்மளால எல்லாம் முடிகிற அளவுக்கு அந்த நாளில் பாலம் போய்கொண்டே இருக்கணும். என்னன்னா சில குடும்பங்கள் சில தெய்வீகமானதெல்லாம் உடைஞ்சு போயிருந்தா அதை நிவர்த்தி செய்வதற்கு அந்த குடும்பத்திலேயே யாரோ ஒருவர் அவதாரம் எடுப்பார். அவரின் மூலியமா அதெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும். தாத்தா கட்டின கோவில் உடைஞ்சு போயிருந்தா பிள்ளைக்கு ஒரு வேளையில் அந்த கோவிலை திருத்துறதுக்கு நேரம் கிடைச்சிருக்காது, வசதி கிடைச்சிருக்காது. ஆனா பேர குழந்தைக்கு அந்த வசதி கிடைச்சிருக்கும். பேர குழந்தையின் மூலியமா தாத்தா கட்டின கோவில் இன்னைக்கு கோல்டன் டெம்பிளாய் மாறி இருக்கின்றது. சில இடங்கள் குப்பையில கிடந்த கோவில் எல்லாம் எடுத்து கோபுரத்தோட கட்டி வச்சிருக்கு. இப்ப எத்தனையோ கோவில்கள் யாரு தாத்தா நினைச்சது தாத்தாவால பண்ண முடியல, அப்பாவால பண்ண முடியல. ஆனா அப்பாவுக்கு பிறந்த குழந்தையோட குழந்தையின் மூலியமா அந்த கோவில் இன்னைக்கு கோபுரத்தோட இருக்கின்றது. அப்போ 3 ஜெனரேஷனுக்கு அது பண்ண முடியல, 4th ஜெனரேஷனுக்கு அதை கட்டி எழுப்புறதுக்கு யோகம் கிடைச்சது. அப்ப யாருக்கு என்னென்ன யோகம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது நன்மைக்கான பாதைகள் ஏதாவது வழியில் நமக்கு தெரிஞ்சிருந்தா கட்டாயம் நம்ம அந்த பாதையில போயிட்டு தார்மீகமான கைங்கரியங்களுக்காக வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதான் வாழ்க்கை. ஓம் சரவணபவ.